எல்லாருக்கும் வணக்கம். நான் ரகுநாத். நீங்கள் பார்க்குற குஜராத். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆர்மிமேன் ஒருத்தர் அவரோட மனைவியை கொடூரமாக கொன்று சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கிடச்சிருக்காருங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் நடந்திருக்குங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலோட இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ் ஆர்மி மேனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்திங்க. இவருக்கு வயசு 45ங்க. இவரோட நேட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதாங்க இவரோட நேட்டிவ். இவருக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. இவங்க ஒய்ஃபோட நேமு வெங்கட மாதவி அப்படிங்கிறதான் இவங்க ஒய்ஃபோட நேமுங்க. அவங்களுக்கு வயசு 35ங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க 4 பேரும் இப்போ எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ஜில்லங்குடா மீர்பேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த குருமூர்த்திங்கிறவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DRDO அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த குருமூர்த்தி. இந்த குருமூர்த்தி எப்பொழுதுமே அவங்க ஒய்ஃப் கூட சண்டை போட்டதாங்க இருப்பார். இதேமாரி எப்பொழுதுமே சண்டை போட்டிருக்க குருமூர்த்தி ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கும் அவங்க ஒய்ஃபோட சண்டை போட்டிருக்காங்க. அப்படி அவங்க சண்டை போடும்போது 13ஆம் தேதி அன்னைக்கு அவங்க ஒய்ஃபு அவங்க வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு இந்த மாதவிங்கிறவங்க போகவே இல்லைங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு மாதவோட அம்மா வந்து குருமூர்த்திகிட்ட கேட்குறாங்க, இதுமாரி எங்கள் மாதவி ஒரு 3 நாளாக ஃபோன் பண்ணவே இல்லை, மாதவி எங்கன்னே தெரியவே இல்லை, ஏன் ஊருக்கும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி மாதவோட அம்மா வந்து குருமூர்த்திகிட்ட கேட்குறாங்க. அப்போ குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி 13ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சண்டை வந்துச்சு, அதனால் 13ஆம் தேதி அன்னைக்கு வீட்டை விட்டு போயிட்டா, இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருமூர்த்தியும் அதேமாதிரி மாதவியோட அம்மாவும் இவங்க 2 பேருமே அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. இப்படி ரிலேட்டிவ் வீட்டில் எல்லா இடத்துலையுமே தேடியுமே மாதவி கிடைக்கவே இல்லைங்க. உடனே ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு போலீஸில் போய் குருமூர்த்தியும் அதேமாதிரி மாதவோட அம்மாவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குருமூர்த்தி என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா, இதுமாரி ஒய்ஃப் வந்து இப்போ ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு வீட்டிலேருந்து சண்டை போட்டு வீட்டிலேருந்து வெளில வந்தாங்க, காணும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க. அதேமாரி மாதவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து 13ஆம் தேதி அன்னைக்கே வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கும் வரவே இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போது இதேமாரி கம்ப்ளைண்ட் பண்ணோடனே இப்போது அங்கே இருக்க போலீஸ் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது குருமூர்த்தியை வச்சு பேசும்போது குருமூர்த்தி ஒரு எக்ஸ் ஆர்மிமேனுங்க. அவங்க மேலே எந்த சந்தேகமே போலீஸ்க்கு வரவே இல்லை. சேம் டைம் இப்போது அவர் வந்து ஹைதராபாத்தில் DRDO அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் செக்ரட்டரி கார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சேம் டைம் எக்ஸ் ஆர்மிமேனுங்கிறதுனால எந்த சந்தேகமே வரலைங்க. அதனால் இப்போ போலீஸ், மாதவோட அம்மா, அதேமாரி குருமூர்த்தி இவங்க 3 பேருமே ஒருத்தங்க ரிலேட்டிவ் வீடு, ஃப்ரெண்டு வீடு அப்படின்னு எல்லார் வீட்டுக்குமே போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேயுமே எதுவுமே போலீஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. சேம் டைம் திருப்பியும் அவங்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க. திருப்பியும் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தி வீட்டில் இருந்தானே அவங்க ஒய்ஃப் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போலீஸ்காரங்க சிசிடிவியை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு குருமூர்த்தி அன்னைக்கு தான், ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தான் மாதவி வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு மாதவி வீட்டை விட்டே வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சிசிடிவியில் தெளிவாகவே தெரியுதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாதவியோட ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே 13ஆம் தேதி அன்னைக்கு குருமூர்த்தி வீட்லேயே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போதான் போலீஸ் வந்து டைரெக்டாக குருமூர்த்திகிட்ட இன்வெஸ்டிகேஷனையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷனை குருமூர்த்திகிட்ட டைரெக்டாக வச்சு எங்கே போனாங்க என்ன அப்படின்னு துருவி கேட்கும்போது ஒரு டைமில் ஒத்துக்கிட்டாரு குருமூர்த்தி,
இது மாதிரி நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்க. ஏன் கொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது ஏன் கொன்னிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் மேலே இவருக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருந்திருக்குங்க. அவங்க ஒய்ஃப் வந்து வேறு யார் கூட அஃபேர் வச்சுருந்தாங்க, அதேமாரி இவங்க எல்லாத்தையும் சிரித்து பேசுகிறாங்க, அதுமாரி இவர் ஏகப்பட்ட சந்தேக புத்தியோட மட்டும் இருந்திருக்காருங்க. அதனால தான் அங்கே ஆர்மியிலேருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கேட்டு இங்கே வந்து ஹைதராபாத்தில் DRDO ஆர்கனைசேஷனில் செக்யூரிட்டி கார்டாக ஜாயின் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, இவர் அவங்க ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டதுனால தான் அவங்க ஒய்ஃபை கொன்னுட்டு அந்த கொன்னதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபை எப்படி கொல்லலான்னு யோசிச்சிருக்காருங்க. எப்படி தான் யோசிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருக்காரு, அதேமாரி நிறைய வெப்சைட்டில் போய் எப்படி கொல்றது, அதை என்னென்ன பண்ணணும், அதை எப்படி டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்காருங்க. சேம் டைம் நிறையா ஹாலிவுட் மூவிஸையும் பார்த்துருக்காருங்க. இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ட்ரைலும் பண்ணியிருக்காரு இந்த குருமூர்த்தி. ஒரு நாயை கொன்று அந்த நாயை வீட்டில் யாரும் இல்லாத டைமில் அந்த நாயை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குக்கரில் வச்சு தனியாக நாயோட சதை தனியாக எலும்பு தனியாக பிரித்து அதை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல கரைச்சிருக்காருங்க. இப்படி இது எல்லாத்தையும் ட்ரையல் தான் பண்ண இவர் ஜனவரி 13 அன்னைக்கு அவங்க வீட்டில் எப்பொழுதும் போல் ஒரு சண்டை வரும்போது அவங்க ஒய்ஃப் மாதவியை அடிச்சிடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து மயக்கம் போட்டுறாங்க. இந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஒய்ஃப் எழுப்பி பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப் எழுதிட்டு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாருங்க. உடனே அவர் அவங்க காலோட இழுத்துட்டு போய் பாத்ரூமில் வச்சு அவங்களோட கை, கால், தலை எல்லாத்தையுமே தனித்தனியாக வெட்டி எடுக்கிறாருங்க. வெட்டி அதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுறாருங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குக்கரில் வச்சு எலும்பு தனியாக சதை தனியாக பிரிக்கிறாருங்க. இப்போது சதை பிரிஞ்சதை தனியாக வச்சுட்டு அதே எலும்பை வந்து அரைச்சிடுறாருங்க. இப்போது எலும்பு தனியாக சதை தனியாக அரைச்சது அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி 14, 15 தான் இந்த சதையையும் எலும்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு போய் அதை அந்த மீர்பெட் அப்படிங்கிற ஒரு இடத்துலையே இருக்கிற ஒரு ஆறுல போய் அப்படியே கரைக்கிறாருங்க. கிட்டத்தட்ட அது எல்லாத்தையுமே கரைச்சி எந்த ஒரு தடையுமே வீட்டில் அவங்க ஒய்ஃபு இறந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பண்ணிட்டாரு இந்த குருமூர்த்திங்க. இப்போது இவர் கொன்ன அன்னைக்கு அவங்க 2 பசங்களும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபாக அவங்க அக்கா வீட்டில் போய் விட்டுட்டாருங்க. அதேமாரி அவங்க வீட்டை செம்ம க்ளீனாக மாப்லாம் பண்ணி செம்ம க்ளீனாக வச்சுருந்துருக்காரு. அது இன்னமும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. இன்னமும் போலீஸ் வந்து இவ்வளோ இன்வெஸ்டிகேஷனை குருமூர்த்திட்டேருந்து வாங்கிட்டாருங்க. ஆனால் போலீஸ்க்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போது இவர் கரைச்ச இந்த எலும்பு தான் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. உண்மையிலே அவங்க அந்த மாதவி வந்து இவர் இப்படி பண்ணிட்டாரா, இல்லை வேற ஏதாவது பண்ணிவிட்டு இது மாதிரி சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே தான் போலீஸ்க்கு இருக்குங்க. இன்னமும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை தான் போலீஸ்க்கு இந்த குருமூர்த்திங்கிறவர் சொல்லியிருக்காருங்க. இன்னமும் தொடர்ந்து குருமூர்த்திகிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இந்த குருமூர்த்தி சம்மந்தமே நம்ம எதுக்கு போய் ஒரு நாயை கொள்ளணும், அவங்க ஒய்ஃபை ஏன் கொள்ளணும் அப்படின்னு இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டு தாங்க இருக்குது. இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்தியாவில். ஏன்னா இதேமாரி ஒரு கொடூரமான செயல் தான் ஏன் செய்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதேமாரி இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது நேற்று இல்லை முந்தானத்து உங்கள்கிட்ட பேசியிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்.